தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் உத்தரவு. நான்கு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் இணை தலைமை செயல் அதிகாரியாக சித்ரா விஜயன் நியமனம். தமிழ்நாடு ஃபைபர் நெட் கழகத்தின் மேலாண் இயக்குநராக ரமண சரஸ்வதி நியமனம் செய்து உத்தரவு. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்கும். சென்னையில் 100 டிகிரி பாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தும் என எச்சரிக்கை. வங்கக்கடலில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என்பதால் கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வாக்குச்சாவடி வாரியாக வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிட கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுப்பு. தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது இடையில் தலையிட விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் விளக்கம். குரங்கு கையில் பூமாலை கிடைத்தால் அது பிச்சுக்கொண்டேதான் இருக்கும். காவி உடையில் திருவள்ளூர் படம் சர்ச்சை குறித்து அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ராமர் ராமர் என்று மோடி சொல்லி வந்தது ஈடுபடாததால் மோடி தன்னையே ராமர் என்று கூறிக்கொள்கிறார். எப்படிப்பட்ட பாவியை கடவுள் பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள் என சீமான் கடும் தாக்கு. பெருமைப்படுங்க. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார், எடுபடல நானே ராமர்ன்ட்டார். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்கார். அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தியல்ல, சொல்கிறாரு நானே பரமாத்மாங்கிறார். பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க. கால கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க. தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட தூக்கத்தில் இருந்து தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும். முல்லை பெரியாற்றில் அணை கட்டும் கேரளாவின் முயற்சியை தடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். காவலாளியை தாக்கிவிட்டு தையூர் பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்த புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது. பிரிந்து சென்ற மனைவி பீலா அளித்த புகாரில் கேளம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை. சென்னையில் இருந்து குமரி சென்ற ரயிலுக்குள் மழை பொழிவு. ஏசி கோச் பெட்டியில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதி. ஏற்காடு மலைப்பாதையில் ஹெல்மெட் அணிந்து சென்றால் மட்டுமே இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அனுமதி. ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை திருப்பி அனுப்பும் காவல்துறையினர். பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததாக மேற்கு வங்க கவர்னர் மீது திரிணாமுல் காங்கிரஸ் புகார். ஆனந்த் போஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். பிரஜ்வல் மீதான பாலியல் வழக்கில் மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் குற்றச்சாட்டு. பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலர் மாயம். 100க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம். தைவான் எல்லையில் 2வது நாளாக போர் பயிற்சியில் ஈடுபடும் சீனா. ஆத்திரமூட்டும் நடவடிக்கையை சீனா கைவிட வேண்டும் என தைவான் வலியுறுத்தல். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ரிக்கி பாண்டிங்கை அணுகவில்லை. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ஜெய்சா விளக்கம்.